1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 வரமிளகா தீய சிம்மில் வச்சு வறுத்தெடுத்துருங்க. ஒரு பெரிய வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வதக்கியாச்சு. இப்போ இதை ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. வெங்காயம் போட்டுடலாம். 3 பல் பூண்டு, நான் தோலோடு தான் போடுவேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கல் உப்பு. இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. ஒரு பவுலில் மாற்றிடலாம். உங்களுக்கு சட்னி கெட்டியாக இருந்தால் பிடிக்கும்னா இப்படியே விட்டுருங்க. எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகா, ஒரு இனுக்கு கருவேப்பிலை. அந்த அரைச்ச சட்னியில் கொட்டிடலாம். அருமையான சுவையில் தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி. ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு சட்னி போட்டிருக்கேன். இந்த டிஃப்ரெண்ட்டாக இதையும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள்.